Come, you're with BKK in Live Designs with BKK. இனி ஒரு புதிய செய்தியோடு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னை கூப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. நான் பகல்லாம் வேலை செய்கிற ஆள். 6 to 7:30 மணி வரைக்கும் பேசலாங்க, மெசேஜ் அனுப்பலாம். பகலில் எனக்கு பேசுகிறதுக்கு நேரமே கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து பகலில் கூப்பிட்டா அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ணாலும் அப்புறம் கூப்பிடுங்கன்னு சொல்லிவிடுவேன். மெசேஜ் அனுப்பி ரிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ரெகுலர் ஒர்க் போயிட்டுருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒன்று வேலை பளு, இல்லாட்டி வேலையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் இருக்குது, நோட்ஸ் எடுக்க முடியாமல் இருக்குது. நோட்ஸ் எடுத்து தான் பேசுகிறேன், வெறும்னு வாய்க்கு வந்தது நான் பேசுகிறதில்ல. ஸோ அதனால் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன், இது கண்டினியூ பண்ணணுமா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா மிகுந்த சிரமமாக இதை செய்ய வேண்டியிருக்கு, எனக்கு நேரம் செலவிட வேண்டியிருக்கு. அதுதான் விஷயம். இப்போது உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உடல் உள்ள செல் அந்த செல்லோட ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 84 பில்லியன் செல்ஸ் உடம்பில் இருக்குது. ஒவ்வொரு செல்லுலேயும் ஆட்டம், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்னமோ அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செல்லுலேயும் பிராணன், அதாவது உயிர் இருக்கிறது. இந்த நாம் பேசும்போது நினைக்கும்போது ஒரு கையில் ஊசி குத்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த ஊசியோட அந்த எஃபெக்ட் பரவும், வலி பரவும். அதுக்கு ஏன்னா அந்த செல்லுக்கு அவ்வளோ பவர், அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி உடம்புல எல்லா பாகத்துக்கும் அது கொண்டு போகுது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, உணர்ச்சிகளை ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரேயர் பண்ணும்போதோ தியானம் பண்ணும்போதோ நமக்கு மனம் ஒரு நிலைப்படாது. ஏன்னா பதறி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம். அப்படி பண்ணிகிட்டே உட்காரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, அது திரும்பியும் இந்த உடம்பு அடங்கி ஒரு அமைதியை பெறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. அதில் என்ன நேரம் ஆகிடுது அப்படின்னா, நீங்கள் ஒரு மூச்சு இழுத்து மூச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 10 தரம் பண்ணால் அப்படியே இருக்கும். சரின்னு சொல்லி மெடிடேஷனில் போனால், சரி 3 மணிக்கு காஃபி குடிக்கிறவங்க, இல்லை காலையில் 5 மணிக்கு காஃபி குடிக்கிறவங்க வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த 5 மணிக்கு தியானம் பண்ண போகும்போது, மெடிடேஷன் பண்ண போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவிங் வரும். இந்த காஃபி குடிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், கிரேவிங் வரும். அது எதனால் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் அந்த எண்ணங்கள் ஊட்டப்பட்டிருக்கு. இதை நாம் அட்வான்டேஜாக எடுக்கணும். எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறது? நாம் நல்ல எண்ணங்களை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மன அமைதியுடன் இருக்கிறேன், செல்வ செழிப்புடன் இருக்கிறேன், என் கணவருக்கும் எனக்கும் சுமூகமான உறவு, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது, இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லி இந்த செல்களுக்கு, உடம்பில் உள்ள அத்தனை செல்களுக்கும், 84 பில்லியன் செல்களுக்கும் தகவல் பரப்ப வேண்டும். அது பரப்ப நம்மளை ஊன்றி அப்படியே போயிடும். நிறைய தவறுகள் செய்வோம். நிறைய தவறுகள் செஞ்சால் தப்பு கிடையாது. தப்பு அடிக்கடி சின்ன விஷயம் தப்பு பண்ணிடும், ஒரு பொய்யை சொல்லிடும். ஆனால் அது தெரிந்து திருந்தி பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஃபீட் பண்ணுற எல்லா விஷயமும் மைண்ட், பாடி அண்ட் சோல் அதில் போய் அது உட்காரும். அப்படி உட்காரும் பட்சத்தில் உங்கள் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அதனால தான் நமக்கு ஒரு தியானம் தேவைப்படுது. இந்த தியானம் நாம் பண்ணும்போது மனசில் இருக்க கோபம், வெறுப்பு, ரிவெஞ்ச், மடுத்தவங்களை பார்த்து பொறாமை, இது எல்லாமே எடுத்து விட்டுடணும். அப்படியே மறந்துட்டு நான் நல்லா இருக்கேன், நான் பரமானந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் எப்போவுமே நினச்சிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜப்பானில் ஒரு வகையான கலை, அது பேர் நான் பார்க்குறேன் பாருங்க, ஐசி சுகி அப்படின்னு, கின்சுகி அப்படின்ற ஒரு கலை. அது எப்படின்னா, ஏதாவது கண்ணாடி பாத்திரமோ ஏதோ உடஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த கண்ணாடி பாத்திரம் எடுத்து கோல்டு த்ரெட்டில் அப்படியே சுற்றி அதை ஒட்டி பழைய ஷேப்பு கொண்டு வருவாங்க. நீங்கள் உடைந்த உங்கள் மனதை
நல்லெண்ணங்கள் என்ற கோல்டு த்ரெட்டால் சுற்றி அதை அப்படியே கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்டணும், நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் முக்கியம், உங்களுடைய மன நிம்மதி முக்கியம். நீங்கள் உங்கள் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் உங்களை ஈர்க்க முடியும். உங்களால் ஈர்த்து அதனால் ஆக வேண்டிய காரியம். உங்கள் உடம்பு வலியும் உங்கள் மன வலியும் இருந்தால் பிரபஞ்சத்தை நினைக்கவே முடியாது. பிரபஞ்சம் உனக்கு வலிக்குது, வலிக்கட்டும் அப்படின்னு விட்டுடும். உனக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு விட்டுடும். அதனால் இதுதான் தெரியலைங்க. இனிமேல் ஃபர்தராக எபிசோட் போடுவேனா என்ன, டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். உங்கள் எல்லாருக்கும் நல்ல அன்பான அமைதியான வாழ்க்கை அமையணும் என்னுடைய ப்ரேயர். முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேங்க. ஏன்னா நிறைய தடங்கல்கள் என்னால் விவரிக்க முடியாதது. ஒருவேளை இந்த தடங்கள்லாம் தாண்டி வந்துட்டேன்னா திரும்பி உங்களுக்கு நான் திரும்பி பேசுவேன். மிக்க நன்றி, சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் சந்தித்தது. வணக்கம்.